கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கண்டிப்பா இந்த வீடியோ இடையில இல்லைன்னா லாஸ்டா சொல்றேன். கண்டிப்பா நீங்க அந்த உதவி எனக்கு பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப மானிட்டேஷன் வரைக்கும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு ஃபேஸ் காட்ட ரொம்ப பயமா இருக்கு. சோ நான் ஃபேஸ் காட்டக்கூடாது, ஏதாவது வீடியோ போட்டு நான் மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. வித் மானிட்டேஷன் ப்ரூஃபோட நான் இந்த வீடியோவை காட்டுறேன். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, சிஸ்டர் நான் ஃபேஸ் காமிக்காம வீடியோ போடணும், ஃபேஸ் காமிச்சா வீட்டுல ப்ராப்ளம் வரும், சோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. சோ ஆனா நீங்க சில விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இப்போ அதுக்கு ஒரு சேனலை உதாரணமா வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாத்தீங்கன்னா குவான்டஸ்டிக்னு ஒரு சேனல் இருக்கு. சோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை வச்சுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேனல் எப்ப ஓபன் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். 2019 ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் என்ன 2024. சோ இந்த சேனலை 5 வருஷம் கிட்டத்தட்ட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த 5 வருஷத்தின் பலன் பாத்தீங்கன்னா 45 லட்சம் சம்திங் இங்க இருக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ இந்த சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆனா இவங்க ஓன் கண்டென்ட்டே போடல, மத்தவங்க கண்டென்ட்டை தான் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நான் ஒரு சில சேனலை இங்க நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா ஆர்ட் மேஜிக்னு இருக்கும். சோ இதுல நான் ஏதாவது ஒரு வீடியோ ஓபன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ நான் வாய்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எடுத்து நீங்க ரியாக்ஷன் பண்ணலாம். சோ இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் உதாரணம் காமிச்சு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்க அப்படியே போடல, சில பல சேஞ்சஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரல, ரீயூஸ்டு பிரச்சனை வரல, எதுவுமே வரல, மானிட்டேஷன் ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. இப்ப பாருங்க, இப்படியே தள்ளிட்டே போனா இங்க பாருங்க, இதுவும் ஒரு வீடியோ தான், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாமே இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்க கலெக்ட் பண்ணி, நான் இப்போ ஒரு சேனல் சொன்னேன் பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்றேன். இந்த 3 டாட் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்க பாருங்க, இதை டச் பண்ணுங்க. see where to share and linkன்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது சில சமயம் ஒர்க் ஆகாது. சோ நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா காப்பி லிங்க்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப நீங்க காப்பி பண்ணிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் நீங்க டோட்டலா வெளியே வந்துருங்க. இது வரைக்கும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடுற ஒரு சேனலை பாத்தீங்க. நெக்ஸ்ட் மத்தவங்களுடைய கண்டென்ட்டை எங்க போயிட்டு நம்ம எடுக்கணும், எப்படி காப்பி பண்ணணும், அது வரைக்கும் இப்ப பாத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் பிளே ஸ்டோர்லயே இன்ஸ்டாகிராம் டவுன்லோடுன்னு ஒரு ஆப் இருக்கும். சோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்து உள்ள போயிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல பேஸ்ட் த இன்ஸ்டாகிராம் லிங்கர்னு இருக்கு. சோ நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இது மேல கையை வச்சு நீங்க லாங்கா அழுத்துங்க. பாருங்க பேஸ்ட் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. சோ இது கேலரிக்கு போயிட்டு இருக்கோம். சோ இப்ப நான் கேலரியில இதை காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் நான் இதை மினிமேக்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் கேலரியை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கேலரியில இன்னைக்கு நான் டவுன்லோட் பண்ணது இங்க வந்துருச்சு. இதே போல உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சோ அகைன் நான் வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்க்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ நான் இப்ப இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க வீடியோ செலக்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும், அவங்களுடைய ஃபேஸ் தெரியக்கூடாது. வாய்ஸை நீங்க மினிமேக்ஸ் பண்ணிடுங்க. சோ எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிறகு சொல்றேன், கண்டிப்பா நீங்க கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதையும் நீங்க சேம் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்க, இந்த லிங்கை டச் பண்ணுங்க, காப்பி லிங்க் கொடுங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டவுன்லோடர்னு ஒரு ஆப் இருக்கும், அதுல போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. சோ நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காப்பிரைட் வராது, ரீயூஸ்டு ப்ராப்ளம் வராது, ஈஸியா நம்ம மானிட்டைசேஷன் வாங்கிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. மத்தவங்களுடைய வீடியோவை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி போடுறதை விட நான் சொல்ற இந்த சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா காப்பிரைட் பிரச்சனை வரவே வராது, ரீயூஸ்டு பிரச்சனையும் வராது. சோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் நான் டோட்டலா வெளியே வந்துடுறேன். வீடியோ எடிட் பண்ண கைன் மாஸ்டர் இல்லைன்னா இன்ஷாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் நான் வந்து இன்ஷாட் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா கைன் மாஸ்டர் பத்தி ஏதாவது வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ கைன் மாஸ்டர்ல தான் எடிட் பண்ண உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கைன் மாஸ்டர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு சில எடிட்டிங் பண்ணணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வீடியோ பண்ண போறோம், அதுக்கு நீங்க 16:9 கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க ஷார்ட்ஸ் பண்றதா இருந்தா 9:16 கொடுத்துக்கோங்க. சோ நான் வந்து இப்போ 16:9 கொடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் வரும், நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அலோ ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ண பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல இருந்து, அதை நீங்க எடுத்துட்டு வாங்க. அது எப்படின்னா இங்க பாருங்க ஆல் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணது முன்னாடியே இருக்கும். சோ நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த இன்டர் டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். சோ நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா பாருங்க. இந்த வீடியோ மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துல எண்ட் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா நீங்க பெருசா வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு பெருசா வைக்கிறேன்னு பாருங்க. நீங்க வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த சென்டர் இந்த ஈக்குவலை நீங்க டச் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேன் அண்ட் ஜூமை டச் பண்ணி வெளியே வந்துருங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவை வந்து பேன் அண்ட் ஜூம் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் இதை டச் பண்ணி சேம் அதே மாதிரி பேன் அண்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து இந்த பேன் அண்ட் ஜூமை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு பேன் அண்ட் ஜூம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அகைன் நான் வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் சில எடிட்டிங் பண்ணலாம். நமக்கு தேவைப்பட்ட எல்லா எடிட்டிங்குமே நீங்க பண்ணிக்கலாம். உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுப்பாங்க. சோ அதே கான்செப்ட்ல வேற ஒரு படம் எடுப்பாங்க, வேற ஒரு ஆக்டரை வச்சு வேற ஒரு சீன் எடுத்து வேற ஒரு இடத்துல எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு விதமான படம் எடுப்பாங்க, அதுவே டப்பிங்ல சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அது போல ஒரிஜினலை விட நீங்க டப்பிங்ல, அதாவது டப்பிங் சொல்றது இப்ப நீங்க எடிட் பண்றீங்க பாத்தீங்களா, இததான் நான் டப்பிங் சொல்றேன். சோ நீங்க ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கட்டும். நீங்க எடிட்டிங்ல அதாவது டப்பிங்ல சில ஒர்க் பண்ணி உங்களுடைய வீடியோவை நீங்க மாத்திக்கலாம். சோ நான் வந்து இன்னும் சில விஷயத்த நான் இங்க பண்றேன், நல்லா பாருங்க. சோ நம்ம வந்து இது ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இப்ப லேயரை டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. சோ நீங்க இத ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா பேசிக் எஃபெக்ட்னு, அதை நீங்க டச் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளர் மாதிரி வந்துருச்சு. சோ நீங்க கரெக்டா இதை வச்சு இந்த வீடியோ ஃபுல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை பிடிச்சு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. சோ நீங்க நல்லா பாருங்க, நான் இந்த பிளர் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த வீடியோ ஸ்டார்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிட்டேன். இது ஏன் நான் வச்சேன்னா ஒரிஜினலுடைய ஃப்ரேம் வந்து சுத்தமா தெரியாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேன் அண்ட் ஜூம் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும். ஓன் கண்டென்ட்டா உங்களுடைய கண்டென்ட்டா நீங்க மாத்தணும். இன்னும் சில விஷயத்த நான் சொல்லி தரேன், கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி தான் நீங்க மத்தவங்களுடைய வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க சேஞ்சஸ் பண்ணி ஓன் கண்டென்ட்டா மாத்தி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இதை நீங்க கத்துக்கிட்டு தனியா கூட ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பொறுமையா இருக்கணும், வியூஸ் போக கொஞ்சம் நாள் ஆகும். சோ நீங்க கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க, நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லேயர் மேல டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த
த்ரீ டாட் வந்துடும். இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப நம்ம செகண்டா இருக்கு பாத்தீங்களா, டூப்ளிகேட் as லேயர்னு, அதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நம்ம வீடியோக்குள்ள இன்னொரு லேயர் வந்துருச்சு. சோ நம்ம இத போர்ட்ரேட் மோட்ல வைக்க போறோம். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சேனல் ஒன்று சொன்னோம் பாத்தீங்களா, அதுல எடிட் பண்ணியிருந்தாங்க. சோ நான் வந்து அந்த எடிட்டிங் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி பிடிச்சு இழுத்துட்டு கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. கரெக்டா நான் எந்த மாதிரி வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு தான் நீங்க பண்ணிருக்கீங்க, செகண்ட் லேயரை நீங்க தள்ளிக்கங்க. அதே மாதிரி இதை டச் பண்ணி இந்த த்ரீ டாட் நீங்க டச் பண்ணி டூப்ளிகேட் as லேயர்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா செகண்ட் லேயர் வந்துடும். இதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது மியூசிக் இருக்கும், அதை நீங்க டோட்டலா கட் பண்ணிடுங்க. சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த லேயர் மேல டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த மிக்சர்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. மியூசிக்கை நீங்க குறைச்சிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 100 இருக்கு, இதை நான் டச் பண்ணி குறைச்சிக்கிறேன். சோ நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் பண்ணுங்க. அடுத்து இங்க பாருங்க, கீழே ஒரு லேயர் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மிக்சர்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணி வால்யூமை குறைச்சுக்குங்க. இதே போல எந்தெந்த லேயர் இருக்கோ அது அத்தனைக்குமே நீங்க வால்யூமை குறைச்சுக்குங்க. இங்க பாருங்க, இதை டச் பண்ணி வெளியே வாங்க. நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் வால்யூமை குறைக்க சொன்னேன்னா, அவங்க வந்து காப்பிரைட் இல்லாத மியூசிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே நீங்க வேற மியூசிக், அதாவது ஃப்ரீ மியூசிக் வேற நிறையவே இருக்கு. சோ நான் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோல புதுசா மேக் பண்ணும்போது இது ஒரு புதிய வீடியோவா கன்வெர்ட் ஆகும். சோ உங்களுக்கு அந்த சமயத்துல காப்பிரைட் பிரச்சனையே வராது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஏதாவது லெட்டர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய எடிட்டிங் இருக்கு. இங்க பாருங்க, டெக்ஸ்ட் இருக்கு, ஸ்டிக்கர் இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்டிக்கரை கொண்டுட்டு வந்து வைக்கலாம். இப்ப பாருங்க, நிறைய ஸ்டிக்கர் இருக்கு. நான் உன்னை டச் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நிறைய இருக்கு. சோ நான் வந்து இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துருச்சு. சோ வந்து இந்த பக்கம் நான் வச்சுக்கிறேன். சோ வந்து இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் உள்ள கொண்டுட்டு வரலாம். இன்னொரு படி நீங்க மேல போய் இதுக்கு ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். சோ நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரவே வராது. ஏன்னா நீங்க புதுசா இதை கிரியேட் பண்ற மாதிரி தான் ஒரு வீடியோவை கிரியேட் பண்றீங்க. அவங்க கொடுத்த வால்யூமை நீங்க கட் பண்ணிட்டீங்க, அவங்க கொடுத்த ஃபார்மட்டையும் நீங்க மாத்தி வேற ஒரு ஃபார்மேட்ல நீங்க வீடியோ ரெடி பண்ணிட்டீங்க. சோ நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது, ரீயூஸ்டு பிரச்சனையும் வராது. ரீயூஸ்டு பிரச்சனைனா நீங்க ஒரே மாதிரியான வீடியோவை போட்டா மட்டும்தான் ரீயூஸ்டு பிரச்சனை வரும். சோ நீங்க ஒரே மாதிரியான வீடியோவை இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்க உங்களுடைய வேல்யூஸை நீங்க ஆட் பண்ணணும், உங்களுடைய மதிப்பை நீங்க இங்க சேர்க்கணும். அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ், டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய வேல்யூ நீங்க சேர்க்கும் போது இது வந்து புதிய வீடியோவா கன்வெர்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்க வீடியோவை கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணி நீங்க வெளியே வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணுங்க. இந்த ஆடியோ இருக்கும், சாங்ஸ் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நிறைய இங்க இருக்கும். சோ நீங்க காப்பிரைட் இல்லாத சாங் தான் யூஸ் பண்ணணும். அது எங்கிருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சைட்லயே கொடுத்துருக்காங்க. சோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. சோ நீங்க ஒருவேளை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். நீங்க சோ நான் ஒரு மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் அதை டச் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளஸ் குறியை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. சோ நான் வந்து இந்த பேஜ்ல இந்த இன்டர்னை டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். இந்த மியூசிக்கை டச் பண்ணி நான் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் மேல டச் பண்ணி மிக்சர்னு ஒண்ணு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. வால்யூமை நீங்க குறைச்சு வச்சுக்கோங்க. பேக்ல வாங்க, இந்த இடத்துல ரெக்கார்டு இருக்கு. சோ நீங்க இதை டச் பண்ணி ஏதாவது பேசலாம். சோ நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது, ரீயூஸ்டு பிரச்சனை வராது. ஆனா நான் சொன்ன விஷயத்த நீங்க தப்பா ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும், ரீயூஸ்டு பிரச்சனை வரும். சோ நீங்க இதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். உங்களுடைய விஷயம் இல்லைன்னா அதை நீங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்ணும் போது
கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஏன்னா இது வேற ஒரு ஆப்ல இருந்து தான் நீங்க யூடியூப்க்கு கொண்டுட்டு வரீங்க. சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் கொண்டுட்டு வரலாம். சோ நீங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாய்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் பிரச்சனையே வராது. அதை விட பெட்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் காட்டி இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இப்ப நான் எப்படி சொன்னேன் அந்த மாதிரி நீங்க எடிட்டிங் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா மானிட்டேஷன் கிடைக்கும். இதை நீங்க மேக் பண்றதுக்கு முன்னாடி பல டைம் யோசிங்க. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஈஸியான விஷயம் ஒண்ணு. சோ நீங்க இதை ஃப்ரீயா ஈஸியா டவுன்லோட் பண்ணி சின்ன சின்ன எடிட் பண்ணி ஒரு சேனல்ல போட்டு கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்க இதுக்கு எந்த ஒர்க்கும் பண்ண போறது இல்ல. ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு நேரம் நம்ம வேஸ்ட் பண்றோம். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு தனியா சேனல் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சோ நீங்க இது விருப்பப்பட்ட மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ இது ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ்லெஸ் சேனல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சிஸ்டர், நான் ஃபேஸ் காட்டாம ஏதாவது வீடியோ போட முடியுமா, நெக்ஸ்ட் நான் மத்தவங்களுடைய வீடியோ டவுன்லோட் பண்ணி போடலாமா. சோ அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. தனியாவே இதுக்குன்னு ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் சொன்ன பாத்தீங்களா, அந்த வீடியோல பெரிய மியூசிக் மட்டும்தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல அது மானிட்டேஷன் எலிஜிபிளா இருந்தது. சோ இப்ப மியூசிக் சேர்த்தா கண்டிப்பா மானிட்டேஷன் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு யூடியூப் சைடு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எக்ஸ்ட்ராவா உங்களுடைய ஃபேஸ் இல்லைன்னா உங்களுடைய வாய்ஸை நீங்க கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். சோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கு என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சில வீடியோஸை பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, வீடியோவை ரெடி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோல எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்க. எப்படி நம்ம ஒரு ஃபேஸ் காட்டாம ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க நான் சொன்ன இந்த வீடியோவையே ஃபேஸ் காட்டி ரியாக்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது. நல்லா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த வீடியோவை நீங்க பொறுமையா பாருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோல சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். சில எடிட்டிங் சொல்லி கொடுத்திருப்பேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். மத்தவங்க வீடியோவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீடியோவா மாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். யூடியூப்ல இருக்கிற வீடியோவை நீங்க எடுத்து போடக்கூடாது, மத்த சோசியல் மீடியாவில இருந்து நீங்க எடுத்து போடலாம். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், என்னன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். அந்த உதவி என்னன்னு பாத்தீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சில வீடியோஸை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கிடலாம். சோ நீங்க கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு யூடியூப் டிப்ஸ் அந்த பிளேலிஸ்ட மட்டும் நீங்க பாருங்க. அதை பார்த்தாவே உங்களுக்கு பல கிளியாரிட்டி கிடைக்கும். சோ நீங்க கண்டிப்பா என் சேனலுக்குள்ள போயிட்டு என்னுடைய வீடியோவை பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு டே பை டே இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய டவுட்டுக்கான பதிலும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.